நாங்கள் ஏன் திமுகவின் பக்கம் நிற்கிறோம், திமுக ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் என்று ஏன் சொல்கிறோம் என்றால் கொள்கை அடிப்படையில் தான். பள்ளிக்கூடங்களை பத்தி சொன்னார். 8000 வகுப்பறை கட்டிடங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது என்று சொன்னால் இந்த ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. 8000 வகுப்பறை கட்டிடங்கள், ஒன்னில ரெண்டு இல்ல. ஒரே ஒரு பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்துருச்சு, கூரை இடிஞ்சிருச்சுன்னு செய்தி வருது சட்டமன்றத்துக்கு. சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு அறிவிக்கிறார் முதலமைச்சர், பேராசிரியர் அன்பழகனார் பெயரில் கல்வி முன்னெடுப்பு திட்டம் என்கிற பெயரில் எல்லா பழுதடைந்த பள்ளி கட்டிடங்களும் இடிங்க. ஒரே ஆணையில இந்தியால எந்த ஸ்டேட்லயாவது ஒரு ஜியோல பழுதடைந்த அத்தனை பள்ளி கட்டடங்களும் இடிக்கப்பட்டதாக ஒரு ஜியோ காட்டுங்க. தமிழ்நாட்டில் உண்டு. இந்த ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ஜியோ எல்லாத்தையும் இடிச்சாங்க. இடிச்சிட்டு அப்படி விட்டாங்களா? எங்கெல்லாம் இடித்தார்களோ அங்கெல்லாம் புதிய கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கு பள்ளி கட்டப்பட்டிருக்கிறது. 8000 வகுப்பறைகள் கட்டப்பட்டிருக்கிறது. எல்லா பள்ளியும் ஸ்மார்ட் கிளாஸ். இன்னைக்கு ஸ்மார்ட் கிளாஸ் இல்லாத ஒரு ஸ்கூலை நீங்க இங்க காட்டிட்டா நாங்க வாபஸ் வாங்கிறோம். அதனால் தான் 2019 தேர்தல், 2021 தேர்தல், 2024 தேர்தலில் தொடர் வெற்றியை கொடுத்தார்கள். 2026 தேர்தலிலும் கொடுப்பார்கள். மீண்டும் திமுக ஆட்சிதான் அமையும். நன்றி.